ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். அண்ணே வேலையை முடிச்சிட்டேனே. சரிண்ணே சரிண்ணே. சாப்பிட்டியாப்பா? சரிப்பா. இன்னைக்கு குடிச்சிட்டு வந்துட்டியா? சொன்னா கேட்க மாட்டியா? ஸ்கூல்ல எல்லாரும் என்னை கிண்டல் பண்றாங்கப்பா. குடியார பொண்ணுன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்கப்பா. சரிப்பா. அப்பா இனிமேல் குடிக்க மாட்டேன், சரியா? அப்பா அப்பா பாப்பா 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 ஐயோ பாப்பா
என்ன தம்பி கூட்டம்? பையன் கீழே வந்துட்டானே. பையனா? அண்ணே அண்ணே, இந்த பாப்பா பார்த்தீங்களா? பார்த்தது இல்லையே. ஐயா, இந்த பாப்பா பார்த்தீங்களா? இல்லப்பா, பார்த்தது இல்லப்பா. அண்ணா அண்ணா நீங்க தெரியலங்க. அண்ணா நீங்களாவது பார்த்தீங்களா? ஏப்பா பார்த்தது இல்லைப்பா. ஐயோ, அண்ணா பாப்பா கிடைக்கலையா அண்ணா? கிடைக்கலண்ணா, கிடைக்கல. போலீஸ்லயாவது கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாண்ணா. போகணும் போலீஸ் ஸ்டேஷன் போகணும். பாப்பா கிடைச்சிருங்கண்ணா, கவலைப்படாதீங்க. ஏதாவது சாப்பிட்டு போங்கண்ணா. வேணாண்டா, என் பிள்ளை 2 நாள் சாப்பிட்டுச்சே என்னமோ தெரியல. நான் எப்படா சாப்பிட முடியும்? வேணாண்டா. வாண்ணா, ஏதாவது சாப்பிட்டு போங்க. சொல்லுங்க, எங்க? எல்லா காலையும் எங்கள்கிட்ட இந்த வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். அம்மா தாயே, அடவா. அம்மா அம்மா, பாப்பா பாப்பா பாப்பா. அப்பா ஏமா அப்படி பண்ண? 2 நாளா காணாம தேடி தவிச்சிங்கல்ல, அந்த மாதிரி தானே எனக்கும் தண்ணி போட்டு வர. அப்ப அம்மா இருந்தா இப்பெல்லாம் நடக்குமாப்பா? நீங்க தானப்பா எனக்கு அம்மா. அப்பா மன்னிச்சிருப்பா, அப்பா மன்னிச்சிருப்பா. அப்பா இனிமேல் தண்ணி அடிக்க மாட்டேன், நல்லா பார்த்துக்குவேன். அம்மா மாதிரி நல்லா பார்த்துக்கிறேன். அப்பா மன்னிச்சிருக்கியாடா? இனிமேல் அப்படி பண்ணாதடா. சாப்பிட்டியாமா? இல்லப்பா. போய் சாப்பிடலாமா? வா பாப்பா. இப்போதைக்கு இது போதும். நீ சரக்கு அனுப்பிவிடு, பேசிக்கலாம். கூப்பிட்றேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்கண்ணே. பாப்பா சாப்பிட்டு 2 நாளாச்சு, பசிக்குதுன்னுச்சு. ஒரு வேகத்தில் கூட்டி வந்துட்டு சாப்பிடவும் வச்சுட்டேன். சரி. ஆனால் கையில் காசு இல்லைண்ணே.
காசு இல்லையா யோ? ஷோ அண்ணே, நானும் ஒரு பிள்ளை பற்றி வந்தானே. போனேன், போய் சாப்பிட போனேன். அண்ணே ரொம்ப சந்தோஷம். ஏய் இருக்கட்டும், பரவாயில்லண்ணே. அதெல்லாம் சரிண்ணே. பிள்ளைக்கு தானே. சரிண்ணே. அங்கே நன்றி சொல்லுப்பா. சரிம்மா. அண்ணே சரிண்ணே. ஒரு நிமிஷம். ஏண்ணே அண்ணே செலவு அதெல்லாம் வேணாம்ண்ணே வேணாம். முடிண்ணே, போறப்ப பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுண்ணே. சரிண்ணே சரிண்ணே. சரி வாங்க. சரி. ஏய் என்ன மாப்பிள்ள லேட்டு? வா மாப்பிள்ள, ஜாலியாக சரக்கு அடிச்சு பேசலாம். வா போகலாம். மாப்பிள ஒரே நிமிஷம் மாப்பிள்ள என்னாச்சு? ஏன்? மாப்பிள சுமாரா தண்ணி அடிக்கிற சார் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஒரு சொல்லு மாப்பிள. எப்படி கணக்கு பார்த்தாலும் 4500 மாப்பிள்ள மாதம் தான். மாப்பிள 4500 உழைச்ச காசு. நம்ம என்னைக்காவது பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கோமா? யோசிச்சு பாரு. உழைச்ச காசு என்ன மாப்பிள்ள கருது? பிடிச்சி போட்டு போகிற அசிங்க போட்டு ஆமானப்பட்டு கூணி குறுகி நடு ரோட்டில் கிடங்க. குடும்பமே ஆமானப்பட்டு தலை உணிஞ்சி நின்று என்ன கிடைச்சது நம்மளுக்கு? அதுவா போத இல்லைம்மா. உழைச்ச காசுல ஏதாவது பொண்டாட்டி பிள்ளைங்க வாங்கி அதுக்கு மொத்தம் அது சந்தோஷம் தான் நம்மளுக்கு சொர்க்கம். அதுதான் நம்மளுக்கு போத. அந்த போத சொர்க்கம் கிடையாது. என் பிள்ளை என்னை திருத்திட்டா, நான் மாறிட்டேன். நம்மளுக்கு இனிமேல் சொர்க்கம் நம்ம பொண்டாட்டி பிள்ளை தான் மாப்பிள்ள. அதுதான் உண்மை. நீ உண்மையா நண்பனா இருந்தா என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து திருந்துங்க. ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆமா, என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு வசம் சொல்கிறேன் மாப்பிள்ள. கூடி சீக்கிரம் நான் திருந்திட மாப்பிள்ள. சந்தோஷம் மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம்.